ஹாய், இது ஆர்கே மொபைல்ஸ் திருக்கழுக்குன்றம். நான் உங்கள் இளங்கவன். நேற்று கிளாஸில் பார்த்தேன்னா ஒரு எல்இடியை சீரீஸ் பண்ணும்போதோ இல்லை பேரலல் பண்ணும்போதோ இல்லை சீரீஸ் அண்ட் பேரலல் காம்பினேஷனில் பண்ணும்போதோ எவ்வளோ வோல்டேஜ் தேவைப்படுதுன்ற கான்செப்ட் பார்த்தோம். அதுக்கு முன்னாடி 2 பேட்டரி சீரீஸ் பண்ணும்போது அவுட்புட்டில் எவ்வளோ வோல்டேஜ் கிடைக்குது, பேரலல் பண்ணும்போது எவ்வளோ வோல்டேஜ் கிடைக்குது பார்த்தோமா. இப்போ ஒரு பேக்லைட் எல்இடி டிரைவர் ஐசி மூலிமா எப்படி அந்த 24 வோல்டேஜ் பூஸ்ட் ஆகுதுன்ற கான்செப்ட் தான் நீங்கள் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, வீடியோக்குள்ளே போகலாமா? இந்த சர்க்யூட் பார்த்தீங்கன்னா ஒரு பேக்லைட் எல்இடி டிரைவரோட சர்க்யூட் தான். சீரீஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டர், பேரலாக ஒரு கெப்பாசிட்டர், சீரீஸில் ஒரு காயில் போட்டிருக்கேன். பேரலாக பார்த்தீங்கன்னா ஒரு சுவிட்ச் போட்டு கிரவுண்ட் பண்ணியிருக்கேன். இந்த சர்க்யூட் பார்க்கும்போது இது ஓப்பன் சர்க்யூட் மாதிரி இருக்குங்க, இல்லை க்ளோஸ் சர்க்யூட் மாதிரி இருக்குங்களா? ஓப்பன் சர்க்யூட் தான். ஏன்னா இங்கே சுவிட்ச் பாருங்கள் ஓப்பனில் இருக்குது. அப்போது ஒரு சுவிட்ச் ஓப்பனில் இருக்கும்போது சர்க்யூட்டும் ஓப்பன் கண்டிஷனுங்களா. அப்போது ஓப்பன் சர்க்யூட்டில் பார்த்தீங்கன்னா கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகாது, ஏன்னா ஃப்ளோ நடக்காது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த சுவிட்சை ஃபஸ்ட்டு ஆன் பண்ணுறாங்க. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த சுவிட்சு ஆன் ஆஃப் என்ற விஷயத்த இந்த பல்ஸ் மூலிமா இண்டிகேட் பண்ணுறேன் நான். இப்போ இந்த மாதிரி போட்டால் சுவிட்ச் ஆனில் இருக்காம இண்டிகேட் பண்ணுற மாதிரி. ஓகேங்களா, இப்போ சுவிட்ச் ஆன் பண்ணும்போது என்ன ஆகுது, சர்க்யூட் க்ளோஸ் ஆகுது. சர்க்யூட் க்ளோஸ் ஆகும்போது என்ன ஆகுது, VPH4 வோல்டேஜ் கிடைக்கும் போது கரண்ட்டு ஃப்ளோ ஆகுதுங்களா. நம்ம வந்து ஸ்கூலில் படிச்சிருப்போம், ஒரு காயில் வழியாக மின்னோட்டம் செல்லும்போது அந்த காயிலை சுற்றி மின்காந்த புலம் உருவாகணும்னு படிச்சிருப்போம் பார்த்தீங்களா. அதே தேரி இதை இங்கே அப்ளை பண்ண போகிறோம். அப்போ என்னென்னா சுவிட்சு வந்து க்ளோஸ் பண்ணுறோம், அப்போ என்னாவது சர்க்யூட்டும் க்ளோஸ் ஆகுதுங்களா. அப்போ VPH4 வோல்டேஜ் கிடைக்கும் போது என்னாவது கரண்ட் இதோட ஃப்ளோ ஆகுது. அப்போ என்னென்னா பாரடைஸ்லாவும் அதை என்ன சொல்லுதுன்னா, ஒரு காயில் வழியாக மின்னோட்டம் செல்லும் போது அந்த காயிலை சுற்றி ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு, அதாவது மின்காந்த புலம் உருவாகுது சொல்கிறாங்க. எப்போது சர்க்யூட் க்ளோஸ் ஆகி கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது. ஸோ இதுதான் அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஓகேங்களா, இப்போ இந்த சுவிட்சுன்னு சொல்லிட்டு இருக்கோம்ல, இந்த சுவிட்சு எவ்வளோ நேரம் ஆனில் இருக்கோ அந்தளவுக்கு இந்த காயிலுக்கு இடையே அதிகப்படியான எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு ஜென்ரேட் பண்ணிகிட்டே இருக்கும் இந்த காயில். ஓகேங்களா, இப்போ என்ன சுவிட்ச் எனி டைம் ஆன்லேயே இருந்தால் என்ன ஆகும், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகுதுன்னு சொல்லிட்டேன். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த சுவிட்சை ஆஃப் பண்ணுறாங்க. ஆஃப் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இந்த சர்க்யூட் வந்து ஓப்பன் சர்க்யூட் ஆகுதுங்களா. அப்போ ஓப்பன் சர்க்யூட்டில் கரண்ட் ஃப்ளோ ஆகுதுங்களா. அப்போ என்ன ஆகுனா முன் சைக்கிளில் கிடைச்ச எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன ஆகுதுன்னா ஒரு மாதிரி அதன் தன்மை இழந்து கொலாப்ஸ் ஆகி என்ன ஆகுதுன்னா இந்த காயில் மீது படுதுன்றாங்க அந்த கொலாப்ஸ் ஆன எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு. அப்போ என்ன பண்ணுது, இந்த காயில் அப்படி அந்த கொலாப்ஸ் ஆன எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டை வெட்டுதுன்றாங்க. அப்போ வெட்டும் போது என்னென்னா இந்த காயிலுக்கு அக்ராஸாக பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஃபார்ம் ஆகுது சொல்கிறாங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த அப்படி கொலாப்ஸ் ஆன மேக்னெட்டிக் ஃபீல்டை இந்த காயில் கொண்டு வெட்டும்போது இந்த காயிலுக்கு அக்ராஸாக ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகுது. ஓகேங்களா, அப்போது இங்கே ஆல்ரெடி VPH4 வோல்டேஜ், இங்கே இண்டக்டர் இடையில் பார்த்தோன்னா ஒரு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஃபார்ம் ஆகுதுங்களா. ரெண்டுமே சீரீஸ் தான். நம்ம நேற்று கிளாஸில் பார்த்தோம், 2 பேட்டரியை சீரீஸ் பண்ணும்போது வோல்டேஜ் மல்டிப்ளை ஆகுது அப்படின்ற மாதிரி ஃபார்முலா பார்த்தோமா. அதே கான்செப்ட் தான். இப்போ திரும்பவும் சொல்கிறேன் பாருங்கள். இந்த VPH4 வோல்டேஜ் இது ஒரு பேட்டரி மாதிரி வச்சுக்கோங்க. அப்போது இங்கே காயில் அடியில் ஒரு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஃபார்ம் ஆகுதுங்களா. நம்மளுக்கு எவ்வளோ வோல்டேஜ் தேவைப்படுது, யானோடுக்கு 24 வோல்டேஜ். ஆல்ரெடி VPH4 வோல்டேஜ் இங்கே இருக்குது. ஓகேங்களா, அப்போது இந்த இண்டக்டர் இடையில் 20 வோல்டேஜ் பூஸ்ட் ஆகுது. அப்போ என்னென்னா சீரீஸில் இந்த VPH4 வோல்டேஜும் இண்டக்டருக்கு இடையில் கிடைச்ச 20 வோல்டேஜும் ஆட் ஆகி நம்மளுக்கு ஆனோடுக்கு 24 வோல்டேஜ் பூஸ்ட் ஆகி கிடைக்குது. இப்போ இதில் காயில் என்ன பர்பஸ்க்கு, இந்த சுவிட்ச் என்ன பர்பஸ்க்காக புரிஞ்சிட்டிங்களா. அப்போ வோல்டேஜ் எப்படி பூஸ்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டீங்க. அப்போ சீரீஸில் எப்படி வோல்டேஜ் ஆட் ஆகி நம்மளுக்கு 24 வோல்டேஜ் ஆனோடு கிடைக்குது பார்த்துட்டோமா. இப்போ என்னென்னா இந்த சுவிட்சு ஒரு செகண்டுக்கு இப்படி பண்ணுறதுக்குள்ளே 5 லட்சம் முறை ஆன் ஆஃப் என்ற விஷயம் நடக்குது. அப்படின்னா இந்த மாதிரி ஒரு செகண்டுக்கு ஆன் ஆஃப் விஷயம் வந்து 5 லட்சம் முறை நடக்குது. ஓகேங்களா, இங்கே என்ன சொல்ல வரேன்னா நம்மளுக்கு இந்த 24 வோல்டேஜ், அதாவது VPH4 வோல்டேஜ், இண்டக்டர் இடையில் கிடைக்கிற 20 வோல்டேஜ், இது ரெண்டுமே சேர்ந்து 24 வோல்டேஜ் கிடைக்குதுங்களா. எப்போ கிடைக்குது நம்மளுக்கு,
இந்த சுவிட்ச் ஆஃப் ஆகும்போது தான் 24 வோல்டேஜ் கிடைக்குது. ஓகேங்களா? அப்போது சுவிட்ச் ஆஃப் ஆகும்போது தான் 24 வோல்டேஜ் கிடைக்குது. ஆன் கண்டிஷனில் வோல்டேஜ் 0. ஏன்னா அங்கே எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகுதுங்களா, அப்போது ஆனோடுக்கு வோல்டேஜ் ஸ்டேபிளாக கிடைக்காது. அங்கே 0 வோல்டேஜ்ன்றதால ஆனோடுக்கு வோல்டேஜ் கிடைக்காதுங்களா. அப்போ சுவிட்ச் ஆஃப் ஆகும்போது தான் VPH4 வோல்டேஜும் இண்டக்டருக்கு இடையில் கிடைக்கிற வோல்டேஜும் சேர்ந்து 24 வோல்டேஜாக சுவிட்ச் ஆஃப் ஆகிற கண்டிஷனில் தான் நம்மளுக்கு 24 வோல்டேஜ் கிடைக்குதா. இது ஒவ்வொரு சைக்கிள் நடக்குதுங்களா. அப்போது அந்த 24 வோல்டேஜ் வந்து ஸ்டேபிளாக இல்லை, விட்டு விட்டு கிடைக்குதுங்களா. அப்போது விட்டு விட்டு கிடைக்கும் போது என்ன ஆகும், எல்இடி ஃப்ளிக்கர் ஆகுமா. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அவுட்புட்டில் ஒரு கெப்பாசிட்டர் பேரலாக போட்டுறாங்க. அந்த கெப்பாசிட்டர் வந்து 10 மைக்ரோ ஃபேரட் 35 வோல்டேஜ் கெப்பாசிட்டர் போட்டுக்கிறாங்க. ஆக்சுவலி இந்த கெப்பாசிட்டர் என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, விட்டு விட்டு தானே கிடைக்கிது வோல்டேஜ். அந்த கிடைக்கிற வோல்டேஜுக்கு பேர் என்னென்னா ரிப்பிள் டிசி ஆர் பல்சேட்டிங் டிசி சொல்கிறாங்க. அதாவது விட்டு விட்டு கிடைக்குதுல்ல, அந்த வோல்டேஜுக்கு பேர் பல்சேட்டிங் டிசி ஆர் ரிப்பிள் டிசி சொல்கிறாங்க. அப்போ என்னென்னா எல்இடிக்கு கண்டினியூஸாக வோல்டேஜ் ஃப்ளோ ஆகணுமா. அப்போது இந்த ரிப்பிள் டிசியை ஸ்மூத் டிசியாக மாற்றதுக்கு என்ன பண்ணுறாங்க, இந்த கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணுறாங்க. அப்போ என்னென்னா இந்த 24 வோல்டேஜ் எப்போ கிடைக்குது, சுவிட்ச் ஆஃப் ஆகும்போது கிடைக்குதுங்களா. அப்போ ஆஃப் ஆகும்போது 24 வோல்டேஜ் எங்கே போகுது, எல்இடிக்கு போதா. எல்இடிக்கு போகிற சேம் டைமில் இந்த கெப்பாசிட்டர் என்ன பண்ணுது, அந்த 24 வோல்டேஜை ஸ்டோர் பண்ணிக்குது. ஏன்னா இது 35 வோல்டேஜ் கெப்பாசிட்டர், அந்த 24 வோல்டேஜை ஸ்டோர் பண்ணிக்குதுங்களா. அப்போது ரிப்பிள் டிசி விட்டு விட்டு கிடைக்குதுல்ல, அப்போ விட்டு கிடைக்கிற நேரத்தில் என்ன ஆகுதுன்னா இந்த கெப்பாசிட்டி டிஸ்சார்ஜ் பண்ணி ஸ்மூத் டிசியாக கொடுக்குது. அப்போ இங்கே இந்த பல்ஸ் மூலிமா சொல்கிறேன் பாருங்கள், 24 வோல்டேஜ் கிடைக்குது, 24 வோல்டேஜ் 24 வோல்டேஜ் கிடைக்குது. இப்படி தானே 24 வோல்டேஜ் விட்டு விட்டு கிடைக்குது. ஏன்னா ஒரு செகண்டுக்கு 5 லட்சம் முறை ஆன் ஆஃப் நடக்குதா மாஸ்பெட்டில். அப்போது வோல்டேஜ் இப்படி தான் கிடைக்குது. இப்படி கிடைச்சா என்னாகும், லைட்டு ஃப்ளிக்கர் ஆகாமா. அப்போது அதனால் என்ன பண்ணுறாங்க, அவுட்புட்டில் கெப்பாசிட்டர் போடும்போது இந்த வோல்டேஜுக்கு போகும்போது எல்இடிக்கும் போது இந்த சேம் டைமில் இந்த கெப்பாசிட்டர் சார்ஜ் ஆகும்போது டிஸ்சார்ஜ் ஆகும்போது இங்கே அந்த டிஸ்சார்ஜ் ஆகிற கரண்ட்டு டிஸ்சார்ஜ் ஆகிற வோல்டேஜ் இங்கே ஆகிறதுனால கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா ஒரு வோல்டேஜ் எல்இடி கிடைக்குது. அப்போது இங்கே அவுட்புட்டில் கிடைக்கிற ரிப்பிள் டிசியை இப்படி தான் ஸ்மூத் டிசியாக இந்த கெப்பாசிட்டர் மூலிமா கொண்டு வராங்க. ஓகேங்களா. அப்போது இந்த இடத்துல கெப்பாசிட்டர் என்ன பர்பஸ் தெரிஞ்சுக்கிட்டீங்க. அப்போ இந்த கெப்பாசிட்டர் இல்லைன்னா என்ன மாதிரி ரியாக்ட் ஆகும், ரிப்பிள் டிசி தான். அப்போ லைட் ஏரியாவும் போகலாம், இல்லை ஃப்ளிக்கர் ஆகலாம். ஓகேங்களா. சரி, ஓகே. இப்போ இது வரைக்கும் கான்செப்ட் புரிஞ்சிட்டிங்களா. ஓகே. இப்போ என்னென்னா இந்த கெப்பாசிட்டர் டிஸ்சார்ஜ் ஆகுதில்ல, அதாவது சார்ஜ் பண்ண வோல்டேஜை டிஸ்சார்ஜ் பண்ணுது. டிஸ்சார்ஜ் பண்ணும்போது இது சீரிஸ் லைன்ன்றதுனால எல்இடிக்கு தான் போகணும். இந்த சைடு ரைட் ஹேண்ட் சைடில் எல்இடிக்கு தான் போகணும். ஏன்னா சர்க்யூட் இப்படி தானே போகுது. அப்போ இங்கே தான் 24 வோல்டேஜ் டிஸ்சார்ஜ் ஆகி போகணும். ஆனால் இது சீரிஸ் லைன்ன்றதுனால இப்படி வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குல்ல. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அப்போ சீரீஸில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஸ்காட்கி டயோடை வந்து சீரீஸை போட்டுருக்காங்க. இந்த ஸ்காட்கி டயோடு நார்மல் பிஎன் டயோடு எல்லாமே ஃபார்வர்ட் பயஸில் ஒர்க் ஆகும். அதாவது என்னென்னா ஆனோடில் கொடுக்குற வோல்டேஜை கேத்தோடில் தான் கொடுக்கும். ஓகேங்களா. திரும்ப ஒரு கேத்தோடில் வோல்டேஜ் அப்ளை பண்ணாலும் இங்கே ரிவர்ஸ் பயஸில் ஒர்க் ஆகாது. அப்போ என்னென்னா இந்த கெப்பாசிட்டர் டிஸ்சார்ஜ் ஆகிற வோல்டேஜ் இப்படி தான் போகும். இப்படி வராமல் இருந்தால் இது என்ன பண்ணுது, ரிவர்ஸ் பிளாக் பண்ணி இப்படி அனுப்பி விட்டுருது. அப்போது இந்த இடத்துல என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க, ஸ்காட்கி டயோடு டிஸ்சார்ஜ் ஆகிற வோல்டேஜை ரிவர்ஸ் பிளாக் பண்ணுறதுக்காக இங்கே இந்த ஸ்காட்கி டயோடு யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா. இப்போ இது வரைக்கும் புரியுதுங்களா உங்களுக்கு. ஓகே. அடுத்தது என்னென்னா இவ்வளோ நேரம் சுவிட்சு நம்ம என்ன பண்ணுறோம், மேனுவலாக ஆன் பண்ணுறோம், ஆஃப் பண்ணுறோமா. இப்போ என்னென்னா உள்ளே ஒவ்வொரு டைம் ஆன் பண்ணி ஆஃப் பண்ண முடியாது நம்மளால். அப்போது உள்ளே ஒரு எலக்ட்ரானிக் சுவிட்ச் இருக்கணும், ஆட்டோமேட்டிக்காக ஆனும் ஆஃப் ஆகணுமா. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா மோஸ்ட் ஆஃப் எனக்கு தெரிஞ்சு சுவிட்சுனா ஒன்று டிரான்சிஸ்டர், இன்னொன்று மாஸ்பெட் தான் யூஸ் பண்ணுறாங்க சுவிட்சுக்காக. ஓகேங்களா. அப்போ டிரான்சிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா பழைய மொபைல் யூஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ வர மாடலில் பார்த்திங்கன்னா மாஸ்பெட் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா டிரான்சிஸ்டர் வர தெர்மல் ஸ்டெபிலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால மாஸ்பெட் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த இடத்துல நான் மாஸ்பெட் தான் சுவிட்சாக யூஸ் பண்ண போகிறேன்.
இது கேட்டு, இது ட்ரைன், இது சோர்ஸு. நான் சோர்ஸை தான் கிரவுண்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்போ மாஸ்பெட்டை பொறுத்த வரைக்கும் கேட்டுக்கு வோல்டேஜ் கொடுத்தா மட்டும்தான் இந்த மாஸ்பெட்டு ரன் ஆகுமா? அப்போது இந்த மாஸ்பெட்டு என்ன எப்படி ஒர்க் ஆகுது? இந்த மாதிரி தான் ஒர்க் ஆகுது. எப்படி? ஆன் ஆஃப் ஆன் ஆஃப்ங்களா? இதை பார்த்தா எப்படி தெரியுது? ஸ்கொயர் வேவ் பல்ஸ் மாதிரி தெரியுதுங்களா? அப்போ ஸ்கொயர் வேவ் பல்ஸை யார் ஜென்ரேட் பண்ணுறா? ஆசிலேட்டர் தான் ஜென்ரேட் பண்ணுது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஐசிக்குள்ளே பார்த்தோன்னா ஒரு ஆசிலேட்டரை உள்ளே இன்டிகிரேட் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஆசிலேட்டர் போட்டாச்சு. ஆசிலேட்டர்ன்றது ஒரு காம்பனண்ட் கிடையாது, அது ஒரு சர்க்யூட். ஓகேங்களா? அப்போது இந்த சர்க்யூட் ஒர்க் ஆகிறதுக்கு ஒரு வோல்டேஜ் வேணும்ல, ஒர்க்கிங் வோல்டேஜ் வேணும்ல. அப்போ என்ன பண்ணுறாங்க? விபிஹெச்லேருந்து எடுத்துகிட்டு வந்து ஆசிலேட்டருக்கு கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இந்த இடத்துக்கு பேர், இந்த பின்னோட பேர் விஇன் இல்லைன்னா விடிடி ஆர் விசிசி. இவ்வளோ பேரானு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. ஒவ்வொரு டயக்ராமில் பார்த்தீங்கன்னா ஒன்று விஎன் கொடுத்துருப்பாங்க, இல்லைனா விடிடி கொடுத்துருப்பாங்க, இல்லைனா விசிசியும் கொடுத்துருப்பாங்க. அதனால தான் உங்களுக்கு 3 பேர் வச்சு கொடுத்துருக்கேன். அப்போ என்னென்னா, இன்புட்டு கிடச்சிருச்சு, வோல்டேஜ் கிடச்சிருச்சு ஆசிலேட்டருக்கு. அப்போ என்ன பண்ணும்? ஆசிலேட்டர் என்ன பண்ணுதுன்னா, மாஸ்பெட்டுக்கு தேவையான கேட்டு வோல்டேஜை பல்ஸ் வடிவத்தில் கேட்டுக்கான வோல்டேஜை இது என்ன பண்ணுது? கேட்டுக்கு கொடுக்குது. அப்போ என்ன பண்ணும் மாஸ்பெட்டு? ஆன் ஆஃப் இன்டராக்ஷன் நடக்குமா கேட்டுக்கான வோல்டேஜ் கிடச்ச பிறகு? ஏன்னா கேட்டுக்கான வோல்டேஜ் கேட்டு வோல்டேஜ் கிடைக்குது, ஆஃப் ஆகுது, கேட் வோல்டேஜ் கிடைக்குது, ஆஃப் ஆகுது. அப்போ என்ன ஆகுது? மாஸ்பெட்டும் ஆன் ஆஃப் ஆக நடக்குதுங்களா? அப்போது இங்கே என்ன மாஸ்பெட் ஆன் ஆகி ஆஃப் ஆகும்போது என்ன ஆகுது? எலக்ட்ரிக்கல் எனர்ஜி உருவாகுது. அப்போ அந்த உருவாகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த காயில் விட்டும் போது எலக்ட்ரிக்கல் எனர்ஜி உருவாகுதுங்களா? அப்போது எனி டைம் வந்து என்ன ஆகும்? வோல்டேஜ் பூஸ்ட் ஆகி கிடச்சிட்டே இருக்குமா? எனக்கு எப்போ தேவை வோல்டேஜ்? எல்இடி வந்து ஸ்லீப் மோட்லேருந்து வேக்கப் ஆகும்போது தான் எனக்கு வோல்டேஜ் பூஸ்ட் ஆகணும். வோல்டேஜ் பூஸ்ட் ஆகி ஒரு வோல்டேஜ் 24 வோல்டேஜ் கிடச்சி எல்இடி ஆன் ஆகணும். அப்போ அந்த டைமில் மட்டும் தான் எனக்கு வோல்டேஜ் பூஸ்ட் ஆகணுமா? அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இதுக்கு ஒரு எனேபிள் வோல்டேஜ் கொடுக்குறாங்கப்பா. என்ன பேரில்? பிஎல்இஎன் அப்படின்னா பேக் லைட் எனேபிள். இது எங்கேருந்து வருது? சிபியூ. சிபியூலேருந்து இந்த பேக் லைட் எனேபிள் வோல்டேஜ் வருது. எவ்வளோ வோல்டேஜ்னா 1.8. அதாவது மொபைல் ஸ்லீப் மோடில் 0 வோல்டேஜ். நம்ம பவர் கீ ட்ரிகர் பண்ணுறோம், இல்லை சார்ஜ் போடுறோம். அப்போ என்ன ஆகுது? மொபைல் வேக்கப் ஆகுதா? அப்போது வேக்கப் ஆகும்போது 1.8 வோல்டேஜ். அப்போது இந்த வோல்டேஜ் எப்பயுமே வராது. நம்ம டிஸ்பிளேவை ஸ்லீப் மோட்லேருந்து வேக்கப் மோடுக்கு எடுத்துகிட்டு வரும் பார்த்தீங்களா? அப்போ மட்டும் தான் இந்த 1.8 வோல்டேஜ் ப்ரெசென்டே ஆகும். சரி, ஓகே. இந்த 1.8 வோல்டேஜ் கிடச்ச பிறகு என்ன பண்ணோம்? ஆசிலேட்டருக்கு ஆல்ரெடி டிஃபால்ட்டாக விபிஹெச் வோல்டேஜ் கிடச்சிருது. எனேபிள் வந்தால் இது ரன் ஆகுமா? ரன் ஆகி என்ன பண்ணுது? மாஸ்பெட் கேட்டுக்கு தேவையான வோல்டேஜை பல்ஸ் வடிவத்தில் கொடுத்து ஸ்விட்சிங் பண்ணுங்களா? ஸ்விட்சிங் பண்ணும்போது என்ன ஆகுது? இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகுது, அது வெட்டுது, ஒரு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி உருவாகுது. அது அவுட்புட்டில் எல்இடிக்கு ஆனோடு கொடுத்துட்றோம். அது கிடைக்கிற வோல்டேஜ் என்னவா வோல்டேஜ் கிடைக்குது? ரிப்பிள் டிசியாக தான் கிடைக்குது. அப்போது ரிப்பிள் டிசியை ஸ்மூத் டிசியாக மாற்றுறதுக்கு இந்த கெப்பாசிட்டர் போட்டுக்கிறாங்க. அப்புறம் இந்த கெப்பாசிட்டர் சார்ஜ் ஆகிற வோல்டேஜ் டிஸ்சார்ஜ் ஆகும்போது ரிவர்ஸ் பிளாக்கிங்காக இந்த சீரீஸில் பார்த்தோன்னா ஒரு ஸ்காட்கி டயோட் போட்டுக்கிறாங்களா? அப்போது கிட்டத்தட்ட இந்த எல்இடி சர்க்யூட்டில் இவ்வளோ விஷயங்கள் நடக்குது. ஓகேங்களா? இப்போ இது வரைக்கும் கான்செப்ட் புரியுதுங்களா? சரி, ஓகே. இப்போ இந்த ஐசியோட பின் டீட்டெயிலில் எனேபிள் பின் வரைக்கும் பார்த்துட்டோமா? இன்னும் சில பின் டீட்டெயில் இருக்குது. அது எல்லாமே அந்த ரெக்குயர்மெண்ட் கிடைச்சாதான் இந்த ஐசி ஃபுல்லாகவே ஒர்க் ஆகும். அப்போ இவ்வளோ நேரம் பார்த்திங்கன்னா இந்த ஆசிலேட்டரு, இந்த மாஸ்பெட்டு, அப்போ என்ன ஆகுதுன்னா இது ஒரு ஐசி. ஏன்னா ஐசிக்குள்ளே தான் மாஸ்பெட்டு, ஆசிலேட்டரு எல்லாமே இன்டிகிரேட் பண்ணிக்கிறாங்க. இப்போ நான் எல்லா சொன்ன விஷயங்கள் எல்லாமே ஐசி உள்ளே நடக்கிற இன்டர்னல் ஃபங்க்ஷனல் பிளாக் டயக்ராம் பற்றி தான் சொல்லிகிட்டு இருக்கேன். ப்ளஸ் ஸ்கீமேட்டிக்கில் இருக்கிற பின் டீட்டெயிலும். ஓகேங்களா? இப்போ அடுத்த பின் போகலாம். அடுத்தது PWM, பல்ஸ் வித் மாடுலேஷன். இது எங்கேருந்து வருதுன்னா, மோஸ்ட் ஆஃப் நான் பார்த்த வரைக்குமே சர்க்யூட்டில் ஸ்கீமேட்டிக்கில் பார்த்தா பவர் ஐஸ்லேருந்து எடுத்துகிட்டு வராங்க. ஸோ PM, பவர் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஐசி.
அப்போது இதுக்கு எவ்வளோ வோல்டேஜ் வருதுன்னா ஒரு 0.8லேருந்து ஒரு 1.8 வோல்டேஜ் எடுத்துகிட்டு வராங்க. இந்த பிடபிள்யூஎம் பின் எதுக்காகனா பிரைட்னஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக. ஓகேங்களா, அது மேனுவல் பிரைட்னஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை ஆட்டோ பிரைட்னஸ் மோடாக இருந்தாலும் சரி. இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் வீட்டுக்குள்ளே இருக்கிறீங்க, நீங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது இது 20%, இது 40%, இது 60%, இது 80%, இது 100%. நீங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது உள்ள மொபைலில் இருக்கிற ஏஎல்எஸ் ஆம்பியன்ட் லைட் சென்சார் என்ன பண்ணுது, வீட்டுக்குள்ளே என்ன வெளிச்சம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணி 40ல் வச்சுருக்கு. இப்போ இந்த அளவுக்கு பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்குது. ஓகேங்களா, இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வெளியே போகிறீங்க. வெளியே போகும்போது என்ன பண்ணுது, அதே ஏஎல்எஸ் ஆம்பியன்ட் லைட் சென்சார் என்ன பண்ணுது, வெளிச்சத்தை சென்ஸ் பண்ணி வெளியில் போகும்போது என்னென்னா சூரிய வெளிச்சத்தில் டிஸ்பிளே தெரியாதுங்களா, அப்போ என்ன பண்ணுது, பிரைட்னஸை அதிகமாக கொண்டு போகணும். அப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த லைட் சென்சார் என்ன பண்ணுது, சிபிக்கு கம்யூனிகேஷன் கொடுக்குது. இதுமாரி வெளியே போகிறாங்க, அங்கே வெளிச்சம் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி. அப்போ சிபி உடனே என்ன பண்ணுது, பவர் ஏசிக்கு கம்யூனிகேஷன் பண்ணுது, எங்கள் பிரைட்னஸ் 100% ஆகணும்பா. அப்போ என்ன பண்ணு, அந்த சுவிட்சிங் அதிகப்படுத்து அப்படின்து. அப்போ என்ன பண்ணுது, வெளியே போனோடனே உங்களுக்கு பிரைட்னஸ் ஃபுல்லாகிடுது. அப்போது இந்த பிடபிள்யூஎம் பின் அதுக்காக லைட்டோட பிரைட்னஸை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக. நிறைய பேர் ஒரு கொஷின் வரலாம், அப்போது 40% இருக்கும்போது லைட்டுக்கு வெளிச்சம் கம்மியாக இருக்குது, வெளியே வந்த பிறகு 100% பிரைட்னஸ் அதிகமாகும் போது, அப்போது லைட்டு கம்மியாக அது குறைவாக இருக்கும் போது வோல்டேஜ் கம்மியாக பூஸ்ட் ஆகுமா, இல்லை வெளியே போகும்போது பிரைட்னஸ் 100% இருக்கும்போது வோல்டேஜ் அதிகமாக 24 வோல்டேஜ் பூஸ்ட் ஆகுமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி ஆகும். ஆனால் இங்கே வோல்டேஜ் எப்பயுமே ஸ்டேபிள் தான். என்ன பண்ணுறாங்கன்னா எல்இடி கரண்ட் ரெகுலேஷன் பண்ணி பிரைட்னஸ் கம்மியாக இருக்கும் போது கரண்ட் கம்மியாக போகுது, பிரைட்னஸ் அதிகமாக தேவைப்படுறதுல கரண்ட் அதிகமாக கொடுக்குறாங்க. அப்போது இங்கே வோல்டேஜும் பூஸ்ட் பண்ணுறாங்க, கரண்ட்டையும் ரெகுலேட் பண்ணுறாங்க. இந்த பிடபிள்யூஎம் பின் வந்தால் மட்டும் இந்த பேக்லைட் எல்இடி டிரைவர் சர்க்யூட் ஒர்க் ஆகுமா கேட்டிங்கன்னா இல்லை. இன்னும் சில பின் இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா பழைய மொபைல்லாம் பார்த்தோன்னா ஒன்லி பிடபிள்யூ மட்டும் கொண்டு வந்துடுவாங்க. இப்போ வர மாடல் என்ன பண்ணுறாங்கன்னா சிஏபிசி அப்படின்ற மாதிரி ஒரு பின் எடுத்துகிட்டு வராங்க. இது எங்கேருந்து வரும்னா டிஸ்பிளே, இது வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 1.2லேருந்து ஒரு 1.8 வோல்டேஜுக்குள்ளே இருக்கும். சிஏபிசின்னு அப்படின்னு என்னென்னா கண்டென்ட் அடாப்டிவ் பிரைட்னஸ் கண்ட்ரோல். இப்போ என்னென்னா நம்ம மொபைலில் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அடாப்டிவ் பிரைட்னஸ் கண்ட்ரோல் பற்றி ஒரு ஆப்ஷன் இருக்குது, பார்த்துருப்பீங்களா? அது என்னென்னா நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பார்க்குற வீடியோ குவாலிட்டிக்கு வீடியோக்கு ஏற்ற மாதிரி பிரைட்னஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டு தானாகவே நடக்கும். ஸோ அப்போது டிஸ்பிளே ஆன் கண்டிஷனில் இருந்தால் மட்டும்தான் இந்த வோல்டேஜே வரும். ஓகேங்களா, அப்போ டிஸ்பிளே ஆன் ஆகலைன்னா என்ன ஆகும், இந்த வோல்டேஜே வராது. அப்போ என்ன ஆகுது, எல்இடியும் ஒர்க் ஆகாது. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா பின்னுமே நான் கவர் பண்ணிட்டேன். எந்தெந்த பின் என்ன பர்பஸ்க்கு எவ்வளோ வோல்டேஜ் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டோமா. இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இன்னும் சில விஷயங்கள் இருக்குது. இப்போ வர மாடல் எல்லாம் இப்போ வர மாடலில் கொஞ்சம் நாளுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா எல்லாமே டிஜிட்டல் ஐசி ஆகிடுச்சு. அப்போ டிஜிட்டல் ஐசினா சீரியல் டேட்டா, சீரியல் கிளாக் ஏதோ ஒரு கம்யூனிகேஷன் லைன் இருக்கணும், இல்லை எஸ்பிஐ கம்யூனிகேஷன் இருக்கணும். ஆனால் இதில் மோஸ்ட் ஆஃப் பேக் லைட் எல்இடி டிரைவில் பார்த்தீங்கன்னா I2C ப்ரோட்டோக்கால் தான் யூஸ் பண்ணுறாங்க. அப்போ என்னென்னா சேம் சிபி சீரியல் டேட்டா, சீரியல் கிளாக்கு இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 1.8 வோல்டேஜ் ப்ரெசென்ட் ஆகணும். இந்த 1.8 வோல்டேஜ் வரலனாலும் இந்த பேக் லைட் எல்இடி டிரைவர் வோல்டேஜை பூஸ்ட் பண்ணி கொடுக்காது. சரி, ஓகே. இப்போ கிட்டத்தட்ட இந்த பின்னு மாஸ்பில் இருந்த ஒரு பின் SW ஆர் LX சொல்லுவாங்க. இந்த பின் SW/LX. இந்த பின் பார்த்தீங்கன்னா VIN, VDD, VCC கொடுப்பாங்க. இது பிடபிள்யூஎம், இது சிஏபிசி, பேக்லைட் எனேபிள், சீரியல் டேட்டா, சீரியல் கிளாக். ஓகேங்களா, கிட்டத்தட்ட ஒரு பேக்லைட் எல்இடி டிரைவில் இருக்கிற எல்லா பின் டீட்டெயிலுமே பற்றி என்ன வோல்டேஜ், அது இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டோங்கன்னா, இப்போ இந்த ஐசிக்கான ரெக்குயர்மெண்ட் எல்லாமே கிடச்சிருச்சு. இப்போ வோல்டேஜ் பூஸ்ட் பண்ணுமா, வோல்டேஜ் பூஸ்ட் பண்ணும். ஆனால் என்ன பிரச்சனைனா இந்த ஐசியில் 24 வோல்டேஜ் தான் பூஸ்ட் பண்ணுமா, இல்லை 30 வோல்டேஜ் பூஸ்ட் பண்ணுமா, இல்லை 40 வோல்டேஜ் பூஸ்ட் பண்ணுமா அப்படின்ற மாதிரி இந்த ஐசிக்கு தெரியாது. அப்போ எதை பேஸ் பண்ணி 24 வோல்டேஜ் வந்த பிறகு கட் ஆஃப் பண்ணுது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா
இந்த ஆனோட 24 வோல்டேஜ் கிடச்சிதுங்களா? அப்போ இதை என்ன பண்ணுறாங்கன்னா டிஸ்பிளேக்கு கொடுக்குறாங்க. இதுதான் டிஸ்பிளேன்னு வச்சுக்கோங்க. அப்போ உள்ளே இருக்கிற எல்இடி என்ன பண்ணுது, ஒர்க் ஆகுது. எல்இடிக்கு இந்த 24 வோல்டேஜ் போய் ஒர்க் ஆகி சம் வோல்டேஜ் ட்ராப் ஆகி இது என்ன பண்ணுறாங்க, எடுத்துகிட்டு வந்து இந்த ஐசிக்கு ஃபீட்பேக்கை எடுத்துகிட்டு வராங்க. ஒரு சில மாடலில் பார்த்தோன்னா சிங்கிள் லைன் மட்டும் வரும். ஒரு சில மாடலில் பார்த்தோன்னா 2 லைன் எடுத்துகிட்டு வராங்க, K1 K2. இது K1 இது K2 அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு வருவாங்க. இன்னொரு மாடலில் பார்த்தோன்னா இதை HV LED1 HV LED2 அப்படின்ற மாதிரி இந்த பேரில் எடுத்துகிட்டு வருவாங்க. ஆக்சுவலி என்னென்னா இங்கேருந்து அவுட்புட் ஆகிற 24 வோல்டேஜ் இந்த பேக்லைட் இந்த டிஸ்பிளேக்கு கிடச்சி அந்த வோல்டேஜை யூஸ் பண்ணி சம் வோல்டேஜ் ட்ராப் ஆகி ஃபீட்பேக்காக 0.4 வோல்டேஜ் வரும். நான் ஒரு மாடலில் டேட்டா ஷீட் எடுத்து பார்க்கும்போது மாடல் நம்பர் 3ல் அதில் பார்த்தீங்கன்னா 0.4 வோல்டேஜ் வந்தால் இந்த ஐசி என்ன புரிஞ்சுக்குதான், 24 வோல்டேஜ் பூஸ்ட் ஆகி போதும் அப்படின்ற மாதிரி வந்து எடுத்துக்குது. எப்படி இந்த 0.4 வோல்டேஜ் வந்துருச்சு, எப்படி இது சென்ஸ் பண்ணுதுன்னா, இது உள்ள ஒரு ஃபீட்பேக் கம்பேரட்டர் சர்க்யூட்டும் ஒரு எரர் ஆம்பிளிஃபையரும் இருக்குது. அது என்ன பண்ணுதுன்னா, இந்த 0.4 வோல்டேஜை உள்ள ஒரு ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் வச்சுருக்கு, அதாவது ஃபீட்பேக் கம்பேரட்டர். அப்போ இந்த ஐசிக்குள்ள ஃபீட்பேக் கம்பேரட்டர் அது என்னன்னா, இந்த 0.4 வோல்டேஜ் அவுட்புட்டாக வருதுங்களா, அதாவது இது எல்லாம் ஒர்க் ஆகி உள்ள ரெஃபரன்ஸாக ஒரு 0.4 வோல்டேஜ் வச்சுக்குது. அது என்ன பண்ணுதுன்னா, இந்த 0.4ஓட கம்பேர் பண்ணுது. எப்படி கம்பேர் பண்ணுதுன்னா, 0.4 வந்து உள்ள ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் இருக்குது, அந்த வோல்டேஜ் 0.4. அப்போ 0 வோல்டேஜ் போது என்ன ஆகுது, இந்த 0 வோல்டேஜ் என்ன பண்ணுது, எரர் ஆம்பிளிஃபையர் உள்ளே இருக்குது. இந்த எரர் ஆம்பிளிஃபையர் என்ன பண்ணுது, 0ன்ற வேல்யூ கிடச்சவனுக்கு ட்ரூன்னு எடுத்துக்குது. அப்போ என்னென்னா, ஓகே 0 வோல்டேஜ் வந்துருச்சு, அப்போது நம்ம வோல்டேஜ் போதுமானதுன்ட்டு என்ன பண்ணுது, இந்த சுவிட்சிங் ஆகிறத பூஸ்ட் ஆகிறத ஸ்டாப் பண்ணிவிடுது. ஒரு வேளை இந்த 0.4 வோல்டேஜ் வரல அப்படின்னா என்ன அர்த்தம், ஒன்று இந்த K1 K2 லைன் கட் ஆகிருக்கலாம். ஓகேங்களா, ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து இந்த K1 K2 லைன் கட் ஆகிருக்கலாம், இது ஃபஸ்ட்டு. ஒருவேளை லைன் நல்லா இருக்குது, டிஸ்பிளே ஒர்க் ஆகலை, டேமேஜில் இருக்குது, ப்ராப்பராக ஒர்க் ஆகலை, இது ஒர்க் ஆகினா தான் 24 வோல்டேஜ் எடுத்துக்கிட்டு ஃபீட்பேக்காக 0.4 வோல்டேஜ் கொடுக்கும். ஓகேங்களா, அப்போது லைன் நல்லா இருக்குது, டிஸ்பிளே வந்து ப்ராப்ளம்னாலும் ஃபீட்பேக் வராதுங்களா. ஓகேங்களா, அடுத்தது லைனும் நல்லா இருக்குது, டிஸ்பிளே நல்லா இருக்குது, இந்த ஆனோட லைன் கட் ஆகிடுச்சுன்னா, அப்போ இந்த ஆனோட லைன் கட் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும், இந்த 24 வோல்டேஜ் இது டிஸ்பிளேக்கு கிடைக்காது. அப்போ என்ன ஆகும், ஃபீட்பேக் வராது. அப்போ என்ன பண்ணுன்னா, ஃபீட்பேக் வந்தால் தான் 24 வோல்டேஜ் வந்த பிறகு கட் ஆகுமா. அப்போ என்ன, ஃபீட்பேக்கே வரல. அப்போ என்ன பண்ணுது, 24 அப்போ ஃபஸ்ட்டு வந்து 10 வோல்டேஜ் இது வந்து 10 வோல்டேஜ் வந்து பூஸ்ட் பண்ணுது, ஃபீட்பேக் பார்க்குது, வரல. அடுத்தது 20 வோல்டேஜ் பூஸ்ட் பண்ணுது, ஃபீட்பேக் பார்க்குது, வரல. அடுத்தது 24 வோல்டேஜ் பூஸ்ட் பண்ணுது, ஃபீட்பேக் வருதான்னு பார்க்குது, வரல. அப்புறம் 30 வோல்டேஜ் பூஸ்ட் பண்ணுது, ஃபீட்பேக் வருதான்னு பார்க்குது, அப்பயும் வரல. அதுக்கப்புறம் 40 வோல்டேஜ் பூஸ்ட் பண்ணுது, அப்பயுமே ஃபீட்பேக் வரல. அப்போ என்னென்னா, கண்டினியூஸாக வோல்டேஜ் பூஸ்ட் பண்ணிகிட்டே இருக்குது. ஏன்னா இங்கே ஃபீட்பேக்கே வரல. ஃபீட்பேக் வந்தால் தான் 24 வோல்டேஜ் கட் ஆஃப் பண்ணுமா. இப்போ என்ன பண்ணுது, ஃபீட்பேக் வராதனால 24 வோல்டேஜ் பூஸ்ட் பண்ணுற இடத்துல இந்த ஐசி என்ன பண்ணுது, 40 வோல்டேஜ் பீக்கு போயிடுங்களா. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, டிசைன் பண்ணுறவங்க ஃபீட்பேக்கு வந்தால் தான் 24 வோல்டேஜ் கட் ஆஃப் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபீட்பேக் வராமல் சர்க்யூட் வந்து சர்க்யூட் ட்ராக் கட் ஆகும். இதனால் வந்து என்னாகும், இந்த ஐசி எவ்வளோ வோல்டேஜ் பூஸ்ட் பண்ணணும்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே சொன்னேன். அப்போ என்ன பண்ணுது, 40 வோல்டேஜ் போதுங்களா. அப்போ இன்ஜினியர்லாம் என்ன பண்ணுறாங்க, டிசைன் பண்ணுறாங்க, ஒரு குறிப்பிட்ட வோல்டேஜ் 40 வோல்டேஜில் வந்து கட் ஆஃப் வச்சுக்கிறாங்க. அது எப்படி கட் ஆஃப் ஆகுதுன்னா, இங்கே தான் முக்கியமாக அந்த பாயிண்ட் பார்க்கணும். நீங்கள் ஃபீட்பேக் வரதுனால 24 வோல்டேஜ் மேலே போய் 40 வோல்டேஜ் போயிடுச்சுங்களா. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, 40 வோல்டேஜ் இங்கே வருதுங்களப்போ இந்த லைன் என்ன பண்ணுறாங்க, ஓஇபி, அதாவது என்னென்னா ஃபீட்பேக் வராதனால 24 வோல்டேஜ் பூஸ்ட் ஆகுது. திரும்பவும் ஃபீட்பேக் வராதனால என்ன ஆகுது, 30 வோல்டேஜ் ஆகுது, 40 வோல்டேஜ் ஆகுது. அப்போது 40 வோல்டேஜ் வரும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, உள்ளே கட் ஆஃப் வச்சுக்கிறாங்க. அந்த 40 வோல்டேஜ் தான் ஜென்ரேட் ஆகிடுச்சின்னு எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறாங்கன்னா, ஓஇபி பின் மூலிமா.
அப்போ என்னென்னா இங்கே 40 வோல்டேஜ் வரும்போது என்ன பண்ணுது, இந்த 40 வோல்டேஜ் ஐசிக்கு போகுது. இந்த 40 வோல்டேஜுக்குமே ஐசிக்கு போகுமானா இல்லை. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இன்டர்னலாக ஒரு வோல்டேஜ் டிவைடர் இருக்குது. ஓகேங்களா, 40 வோல்டேஜ் வந்துச்சுங்களா, அந்த 40 வோல்டேஜை இந்த வோல்டேஜ் டிவைடரில் 40 வோல்டேஜை இன்புட்டாக கொடுக்குறாங்க. அப்போது ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ இதை எப்படி சென்ஸ் பண்ணுறாங்கன்னு இப்போ பார்க்கலாம். அதாவது ஃபீட்பேக்கு வராதனால 24 வோல்டேஜ் பூஸ்ட் பண்ணுற இடத்துல என்ன ஆகுது, 30 வோல்டேஜ் ஆகுது, 35 வோல்டேஜ் ஆகுது, 40 வோல்டேஜ் வருதுங்களா. அப்போ என்ன பண்ணுறாங்க, 40 வோல்டேஜ் வரும்போது ஓஐபி பண்ண மூலமாக இந்த ஐசி ஐடென்டிஃபை பண்ணுது. எப்படி ஐடென்டிஃபை பண்ணுதுன்னா அந்த 40 வோல்டேஜ் என்ன பண்ணுறாங்க, உள்ள இன்டர்னலாக இந்த ஐசிக்குள்ளே பார்த்தோன்னா இன்டர்னலாக ஒரு வோல்டேஜ் டிவைடர் கொடுத்துருக்காங்க. அப்போது வோல்டேஜ் டிவைடரில் பார்த்தீங்கன்னா இது வந்து R1, இது வந்து R2. ஓகேங்களா, இன்புட் 40 வோல்டேஜ் தானே, ஏன்னா ஓபிலேருந்து வர 40 வோல்டேஜ் இதுக்கு இன்புட்டாக கொடுத்துட்றாங்க. என்ன வேல்யூவில் கொடுத்துருக்காங்கன்னா இது 320 கிலோ ஓம்ஸ். இது பார்த்தீங்கன்னா R2 பார்த்தீங்கன்னா 10 கிலோ ஓம்ஸ். அப்படி என்னென்னா இந்த 40 வோல்டேஜ் என்ன ஆகுது, இந்த வோல்டேஜ் டிவைட் பண்ணி சம் வோல்டேஜ் மட்டும் ட்ராப் ஆகுங்க. என்ன வோல்டேஜ்னால் 1.2. இந்த 1.2 வோல்டேஜ் என்ன பண்ணுது, உள்ளே போகுது. அப்போது உள்ளே போகும்போது என்னது, ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக் கம்பேரேட்டர் என்ன பண்ணுது, உள்ள ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் வச்சுருக்கு. அந்த 1.2 வோல்டேஜ் வந்தால் அப்போ ஃபீட்பேக் வர்றதால 40 வோல்டேஜ் போயிடுச்சு போல், அப்போ நம்ம கட் ஆஃப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இது என்ன பண்ணுது, 40 வோல்டேஜ் வந்த பிறகு கட் ஆஃப் பண்ணிவிடுது. ஓகேங்களா, அப்போது இந்த இடத்துல ஓவிபி இப்படி தாங்க நடக்குது. 40 வோல்டேஜ் போனால் இப்படி தான் கட் ஆஃப் பண்ணுது. ஓகேங்களா, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த எல்இடி பேக்லைட் டிரைவரோட எல்லா பின்னுமே சொல்லிட்டேன் உங்களுக்கு. ஓகேங்களா, இந்த வீடியோ உண்மையிலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கு, இல்லை நான் எடுக்கிற விதம் நல்லா இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலில் இந்த மாதிரி எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இந்த யூடியூப் சேனலை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா, அப்புறம் கமெண்ட் வந்து ஏதாவது பண்ணுங்கள். கமெண்ட்னா நான் கேட்குறதுக்காக இல்லை, நிறை குறைகள், இல்லை நான் எப்படி எடுக்கணும், நான் என்ன சொல்ல வரணும், இல்லை நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்க, எந்த மாதிரி டீச் பண்ணணும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதிர்பார்க்குறேன். ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுறது வந்து அது எனக்கு ஒரு மோட்டிவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஓகே, பாய்.